Hello everyone and thanks for joining me. இந்த வீடியோல நாம PassiveVoice பத்தின இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து PassiveVoice ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கூடியதாக இந்த வீடியோ அமைய போகுது. சோ இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது ஸ்கூல் படிக்கிற மாணவர்கள இருந்து பிகினர்ஸ்ல இருந்து அட்வான்ஸ்ட் லேர்னர்ஸ் வரைக்கும் உதவக்கூடியதாக இந்த வீடியோ அமைய போகுது. சோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் பட்சத்துல நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்ப நான் போற அடுத்தடுத்த வீடியோஸை வந்து நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். PassiveVoice நம்ம தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி to know before learning PassiveVoice. PassiveVoice கற்பதற்கு முன்னாடி சில விடயங்களை நம்ம தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தால் நம்ம PassiveVoice கற்பதற்கோ இல்லை ActiveVoiceல காணப்படுற சென்டென்ஸை நம்ம PassiveVoiceக்கு மாற்றத்துக்கோ எந்த விதமான இடைஞ்சலும் படாது. நம்ம இலகுவாக நம்மளை அறியாமலே வேகமாக PassiveVoiceக்கு மாற்றக்கூடியதாக இருக்கும். PassiveVoice கற்பதற்கு முன்னாடி இந்த 3 விடயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா PassiveVoice கற்பதற்கு மிகவும் இலகுவானதாக இருக்கும். ஸோ இந்த 3 விடயங்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். வினைச்சொல்லின் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தெரிந்து கொள்ளுதல் மிகவும் அவசியமானது. ஸோ PassiveVoiceல காணப்படுகின்ற ஒரு வசனம் PassiveVoiceல காணப்படுவதாக இருந்தால் அந்த PassiveVoiceல காணப்படுகின்ற மெயின் வேர்ப் வந்து கட்டாயம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் தான் இருக்க வேண்டும். வேறு ஐஎன்ஜி ஃபார்மோ எஸ் ஃபார்ம்லேயோ காணப்படாது. அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மை நம்ம தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். எந்த வினைச்சொல்லை நீங்கள் ஃபேஸ் பண்ணணுமாக இருந்தாலும் அந்த வினைச்சொல்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மை நீங்கள் தெரிந்து கொண்டு வருதல் வேண்டும். ஸோ வசனத்தில் காணப்படும் எழுவாய் பயனிலை என்பவற்றை இனங்காணக்கூடிய ஆற்றல் இருக்க வேண்டும். ஸோ ஒரு வசனத்தில் காணப்படுகின்ற எழுவாயாகிய சப்ஜெக்டும் பயனிலை என்று சொல்லுவாங்க, வேர்ப் அல்லது ப்ரெடிகேட் என்று சொல்லுவாங்க. இதை நம்ம வசனத்தில் எங்கே வருகுது, எவ்வளத்தை வருகுது, இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண இயலுமாங்கிற அந்த ஆற்றல் உங்களுக்கு இருத்தல் வேண்டும். அடுத்தது டென்ஸ் மற்றும் அதன் வசன அமைப்பை நன்கு கற்றல் வேண்டும். ஸோ நீங்கள் டென்ஸை நீங்கள் காலத்தை மிகவும் அவதானமாக மெதுவாக நன்கு கற்றதன் பின்னர் இந்த PassiveVoice எல்லாம் வந்து உங்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு இடைஞ்சலும் அனுப்பாமல் இந்த எந்த விதத்திலும் உங்களுக்கு இடைஞ்சல் தராமல் மிகவும் இலகுவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் PassiveVoice. ஸோ நம்ம PassiveVoice அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்படும். பாருங்கள், ஒரு வினைச்சொல் ஒப்ஜெக்டை கொண்டால் மாத்திரம்தான் ActiveVoice PassiveVoiceக்கு மாற்ற முடியும். ஆங்கிலத்தில் சில வினைச்சொற்கள் ஒப்ஜெக்டை கட்டாயம் வேண்டி நிற்கும். அவ்வாறான வினைச்சொற்களை தான் PassiveVoiceக்கு மாற்றலாம். ஒரு வினைச்சொல் ஒரு கட்டாயம் ஒரு வசனம் அமைக்கணும்னா ஒரு வினைச்சொல் ஆகிய வேர்ப் கட்டாயம் வேண்டும். அந்த வேர்ப் வரணும்டா எனக்கு இந்த ஒப்ஜெக்ட்டுங்கிற ஒரு ஆள் வேணும். அந்த ஒப்ஜெக்ட்டுங்கிற ஒரு நவுனாகத்தான் காணப்படுவார். எனக்கு பக்கத்தில் ஒரு ஆள் கட்டாயம் வேண்டும். இந்த வினைச்சொல் வரணுமாக இருந்தால் பக்கத்தில் ஒப்ஜெக்ட் ஒன்று காணப்பட வேண்டும். அந்த மாதிரியான வினைச்சொற்களை கொண்டுள்ள வசனங்களை தான் நம்ம PassiveVoiceக்கு மாற்றலாம். எல்லா வசனத்தையும் நம்மளால் PassiveVoiceக்கு மாற்ற இயலாது. அவ்வினைச்சொல்லுக்கு அடுத்ததாக ஒப்ஜெக்ட் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ ஒப்ஜெக்ட் வேணும்னு செல்ற அந்த வினைச்சொல்லுக்கு பக்கத்தில் தான் அடுத்ததாகத்தான் ஒப்ஜெக்ட் வர மாதிரி இருக்கும். PassiveVoiceலாம் ஒப்ஜெக்டை டார்கெட் பண்ணுறதாகத்தான் இருக்க போகுது. ஸோ ஒப்ஜெக்டில் நாம் மாஸ்டர் பண்ணுறது கட்டாயமானது உண்டாகும். ஸோ ஹவு டு ஐடென்டிஃபை ஒப்ஜெக்ட். இப்போ நான் ஒப்ஜெக்ட் என்று சொல்லி முன்னே ஸ்லைடில் பார்த்தேன். இப்போ நம்ம எப்படி ஒப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணுறோம் இனங்காணுதல்ங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வினைச்சொல்லில் யாரை அல்லது எதை என்று கேள்வி கேட்பதன் மூலம் இனங்காணலாம். ஸோ வினைச்சொல்லில் நம்ம என்ன செய்யணும்னா யாரை அல்லது எதைங்கிற கேள்வியை கேட்பதன் மூலம் நம்ம இனங்காணுவோம். எப்படின்னா ஸோ இந்த வசனத்தில் நீங்கள் முதலாவது வேர்டாக சப்ஜெக்டாக ஹீயை காணுவீங்க. அடுத்ததாகவே வினைச்சொல் வரப்போது ஹீ ரைட்ஸ். ஸோ இந்த வசனத்தில் முதலாவதாக காணப்படுகின்றது சப்ஜெக்டும், இரண்டாவதாக சப்ஜெக்டுக்கு அடுத்ததாக நிச்சயமாக அடுத்ததாக தான் வரப்போது ஒரு வினைச்சொல்லாக காணப்படும். ஸோ இந்த வினைச்சொல்லில் இந்த ரைட்ஸுங்கிற எழுதுகிறான், அவன் எழுதுகிறான், அவன் எழுதுகிறான்ங்கிற வசனத்தில் வினைச்சொல்லில் நம்ம கேட்கணும் எதை எழுதுகிறான்ங்கிற கேள்வியை கேட்பதன் மூலமாகத்தான் நம்ம ஒப்ஜெக்ட் இனங்காணலாம். யாரை எழுதுகிறான்னு கேட்டால் அந்த கேள்விக்கு விட கிடையாது. ஸோ எதை எழுதுகிறான், எதை எழுதுகிறான். ஸோ எதை எழுதுகிறான் பட்சத்தில் ஒரு பொயமை, ஸோ ஒரு கவிதையை, அவன் ஒரு கவிதையை எழுதுகிறான் அல்லது அவன் ஒரு கவிதை எழுதுகிறான்னு கேட்போம். ஸோ அந்த வினை சொல்லுலான்னு என்ன செய்யுது அந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிளை பாருங்க. ஹீ ஸோ அவன் பார்த்தான். இங்கே காணப்படுகின்றது ஹீங்கிறது சப்ஜெக்டாகவும் ஸோ அவன் பார்த்தான் வேர்புங்கிறதாக காணப்படுது. ஸோ யாரை பார்த்தான் அல்லது எதை பார்த்தான். அவன் பார்த்தான். யாரை பார்த்தான்? ஹீ ஸோ ராஜா. அவன் ராஜாவை பார்த்தான். இங்கே ராஜாவும்
முதல் காட்டப்பட்ட வசனத்தில் காணப்படுகின்ற பொயமும் வந்து ஒப்ஜெக்டாக காணப்பட போகுது. ஸோ நம்ம ஒப்ஜெக்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோன்னு சொல்லி ஒரு பேசிக்கான ஐடியாவை நம்ம எடுத்துட்டோம். மற்றும் இந்த ஒப்ஜெக்ட் வந்து எவ்வளத்து வருது, வினை சொல்லுக்கு அடுத்ததாகத்தான் காணப்படுது. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, வி வெண்ட். அப்போ இந்த வசனத்தில் காணப்படுகின்ற சப்ஜெக்ட் வி, அடுத்ததாக காணப்படுகின்றது வெண்ட். நாங்கள் சென்றோம். யாரை சென்றோம் அல்லது எதை சென்றோம்னு கேள்விக்கு நம்ம விட எடுக்கலாமா? இல்லை, நம்ம டு ஸ்கூல், நாங்கள் பாடசாலைக்கு சென்றோம். ஸோ இங்கே நம்ம வெண்ட்டுங்கிறதுக்கு சரியான கேள்வி எதுண்டா எங்குங்கிற கேள்வியை தான் நம்ம கேட்போம். அதனால் இந்த கோங்கிறது வந்து அல்லது அந்த வெண்ட்டுங்கிற அந்த வினைச்சொல் வந்து ஒப்ஜெக்டை ஏற்காது. அதனால் இந்த மாதிரியான வினைச்சொற்களை நாம் என்ன செய்ய இயலாதுண்டா passive voice-க்கு மாற்ற முடியாது. ஸோ passive voice-க்கு மாற்றும் போது கவனிக்க வேண்டியவை. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், active voice-ல காணப்படுகின்ற வசனங்களை passive voice-க்கு மாற்ற போகிறோம். இது ஜென்ரலான ஐடியா. ஸோ நம்ம passive voice-க்கு எந்த டென்ஸ்லேருந்து மாற்ற போகிறோம் என்றாலும் பொதுவான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை அறிவுறுத்தலை நம்ம ஸ்டெப்பை நம்ம பின்பற்ற வேணும். அப்போ பின்பற்றினா தான் நம்மளால் இலகுவாக அந்த passive voice-க்கு மாற்றக்கூடியதாக இருக்க போது. முதலாவது, வினைச்சொல் ஒப்ஜெக்டை கொண்டுள்ளதா என்று ஆராய வேண்டும். இந்த passive voice வந்து ஒப்ஜெக்டை டார்கெட் பண்ணினதால நம்ம அந்த வசனத்தில் active voice-ல காணப்படுகின்ற வசனத்தில் ஒப்ஜெக்ட் இருக்கான்னு சொல்லி நிச்சயமாக அதை நம்ம தேடி எடுக்க வேண்டும். எப்படி ஒப்ஜெக்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டோம். அதை வசனத்தின் முன் கொண்டு வரல் வேண்டும். ஸோ அந்த வசனத்தில் active voice-ல காணப்படுகின்ற வசனத்தில் இருக்கிற ஒப்ஜெக்டை நம்ம passive voice-க்கு மாற்ற போகிறோம். அதை டிரெக்டாக நம்ம முன்னுக்கு கொண்டு வருவோம். ஸோ இங்கே நம்ம உதாரணம் பார்ப்போம். ஹீ இது ஒரு சப்ஜெக்ட். அவன் ரைட் எழுதுகிறான். verb இது ஒரு வினைச்சொல். அவன் எழுதுகிறான். எதை எழுதுகிறான்? ஒரு பொயமை. ஸோ இங்கே பொயம் வந்து ஒப்ஜெக்டாக காணப்படுது. ஸோ இங்கே காணப்படுகின்ற பொயமை நாம் என்ன செய்வோம்டா வசனத்தின் முன் கொண்டு வரல் வேண்டும். இந்த சொற்கள் இடம் மாறப்போகுது. ஸோ நீங்கள் அந்த அவதானிங்க. ஸோ இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா பொயம் இங்கே இருந்தது, இங்கே டிரெக்டாக மாறிட்டு இங்கே காணப்பட்ட ஹீ வந்து இந்த ஒப்ஜெக்டாக மாறிட்டு நடுவில் காணப்பட்ட ரைட்ஸ் வந்து இடம் மாறவில்லை. ஸோ இப்போ கவனிங்க ஒரு விடயத்தை, active voice-ல ஒப்ஜெக்டாக காணப்பட்ட பொயம் வந்து நம்ம passive voice-க்கு மாற்றும் போது பொயம்னு சொல்லி சப்ஜெக்ட் இருக்கிற இடத்தை மாறிட்டு, அப்போ இது passive voice-ஐ பொறுத்த வரைக்கும் இது நம்ம ஒரு சப்ஜெக்ட் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ பொயம் ரைட்ஸ் ஹீ. ஸோ இங்கே சப்ஜெக்ட்னா நம்ம நிச்சயமாக வேர்ப் தான் அடுத்ததாக வர வேண்டும். ஸோ நம்ம வேர்பை தூக்கிட்டு வேறு இடங்களில் போட இயலாது. சப்ஜெக்ட் பக்கத்தில் தான் வேர்ப் வர வேண்டும். ஸோ நம்ம முதலாவது ஸ்டெப்பாக ஒப்ஜெக்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை வசனத்துக்கு முன் கொண்டு வந்தோம். சப்ஜெக்ட் இடத்தை காணப்பட்டதை நம்ம ஒப்ஜெக்ட் இடத்துக்கு இங்கே மாற்றிட்டோம். ஸோ பொயம் ரைட்ஸ் ஹீன்னு சொல்லி இங்கே முதலாவது ஸ்டெப்பை நாம் செய்துட்டோம். ரெண்டாவது, active voice எந்த டென்ஸில் உள்ளது என்பதை வினைச்சொல்லை வைத்து உறுதிப்படுத்த வேண்டும். active voice எந்த டென்ஸில் இருக்கிறது நம்ம வினைச்சொல்லை வச்சு தான் உறுதிப்படுத்த வேண்டும். நம்ம வினைச்சொல்லை வச்சு தான் நம்ம டென்ஸை உறுதிப்படுத்துகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், he writes a poem. அவன் பொயம் எழுதுகிறான். ஸோ இங்கே காணப்படுகின்றது எது வேர்பாக காணப்படுது? இங்கே இருக்கிற ரைட் தான். ஸோ நம்ம வேர்பை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். ரைட்ஸ் இங்கே காணப்படுற ரைட்ஸ் வந்து எந்த டென்ஸில் இருக்கு? ஸோ சப்ஜெக்டோட அது சிங்குலர் எஸ் சேர்க்கிற ஒரு சாதாரணமான ஒரு சிம்பிளாக காணப்படுறதால இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸிலான் காணப்படுது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ நம்ம active voice-ல இந்த வினைச்சொல்லை வச்சு அது என்ன டென்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். passive voice-ல் டென்ஸை காட்டுவது be verb ஆகும். ஸோ passive voice-ல் டென்ஸை காட்டுறது be verb தான். இங்கே இருக்கிற ரைட்ஸுங்கிற வினைச்சொல்லை வச்சு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொல்லிட்டோம். இங்கே passive voice-க்கு மாற்றும் போது இங்கே டென்ஸை காட்ட போகிறது be verb ஆகும். மற்றும் பின்வரும் இவைகள் ஒப்ஜெக்ட் சிங்குலர் ப்ளூரலுக்கு ஏற்றால் போலும் அது மாறக்கூடியதாக இருக்கும். ஸோ இவரத்தை இரண்டு விடயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். முதலாவது passive voice-ல டென்ஸை காட்டுறது be verbs ஆகும். ஸோ be verb-ல நம்ம முதலாவது ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் எடுத்தோம்னா be verbs என்னென்ன? am, is, are. ஸோ இங்கே கவனிங்க, இங்கே ப்ளூ கலர்ன்றதால இந்த ப்ளூ வந்து ரெண்டும் சிங்குலராகவும் ப்ளூரல்னா இங்கே ப்ளூரலாகவும் காணப்படுது. ஸோ பாஸ்ட் டென்ஸில் காணப்படுகிறது சிங்குலர் வேர்ஸும் அடுத்தது ப்ளூரல் ஆகிய வேர்வும். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து என்னதாக காணப்பட போகுதுன்னா ஹேஸ் பீனுங்கிற சிங்குலர் ஃபார்மும் ஹேவ் பீனுங்கிற ப்ளூரல் ஃபார்மாக காணப்பட போகுது. பாஸ்ட் பர்ஃபெக்டில் காணப்படுறது ஹேட் பீனுங்கிறதா காணப்படுது.
ஸோ இங்கே ஆல்ரெடி நீங்கள் டென்ஸை படிச்சிருந்தால் இதெல்லாம் எவ்வளத்தை யூஸ் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸில் காணப்படுது, இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸில் காணப்படுது. மற்றும் பின்வரும் இவைகள் ஆப்ஜெக்ட் சிங்குலர் ப்ளூரலுக்கு ஏற்றால் போல் மாறப்போகுது என்னென்னு சொல்லி அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஆகவே ஆக்டிவ் வாய்ஸில் மெயின் வேர்ப் இருக்கிற டென்ஸுக்கு பி வேர்பை மாற்றுதல் வேண்டும். ஸோ பாருங்கள், பொயம் ரைட்ஸ் ஹே, இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம செய்துட்டோம். ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணி முன்னுக்கு எடுத்துக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம என்ன செய்தோம், ஆக்டிவ் வாய்ஸில் காணப்படுகின்ற பிரதானமான அந்த டூ வேர்ப், அந்த மெயின் வேர்பை என்ன டென்ஸில் இருக்குன்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் காணப்படுது. ஸோ இங்கே ரைட்ஸுங்கிறது வினைச்சொல் காணப்படுது. இந்த வினைச்சொல் எந்த டென்ஸில் இருக்காம், இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இதான் மெயின் வேர்ப், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குன்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் காணப்படுகின்ற பி வேர்ப் என்னென்னு கேட்டால் ஏம், இஸ், ஆர். ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி முன்ன ஸ்லைடில் பார்த்தீங்க ஆப்ஜெக்ட் சிங்குலர் ப்ளூரலுக்கு ஏற்றால் போல் மாறப்போகுது. ஸோ இங்கே ஒரு பொயம்ன்றதால அது சிங்குலராக ப்ளூரலாக காணப்படுதான்னு கேட்டால் அது ஒரு சிங்குலராக காணப்படுது. ஸோ சிங்குலர் வந்து நம்ம இரண்டு பார்த்தோம், ஏமும் இஸ்ஸும். ஸோ பொயம் வந்து சிங்குலர், ஆனால் சிங்குலர்லேயும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது, ஏமா இஸ்ஸான்னு சொல்லி. ஸோ இங்கே ஏம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஆகிய ஐக்கு மாத்திரம்தான் சொந்தமாக காணப்படும், வேறொன்றுக்கும் கிடையாது. ஏம் வந்து டிரெக்டாக இவ்விடத்தை ஐ காணப்படுமாக இருந்தால் அவிடத்தை நாம் ஏம் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி அது சிங்குலராக காணப்படும் போது நம்மளுக்கு சரியான விடையை தருவது இங்கே இஸ்ஸாகத்தான் காணப்படுது. ஸோ மற்ற இல்லாமல் போக இஸ் வந்து அந்த இடத்தை பிடிக்குது. ஸோ டென்ஸை இங்கே சொல்லிட்டு ஆக்டிவ் வாய்ஸில் காணப்படுகின்ற மெயின் வேர்ப் காலத்தை காட்டாத பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாறப்போகுது. ஸோ இங்கே இருக்கிற மெயின் வேர்ப் வந்து நான் சொன்ன ஆல்ரெடி பெசிவ் வாய்ஸுக்கு மாற்றும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும் என்று. ரைட்டுங்கிற வினைச்சொல்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து ரிட்டன், அவர் இஸ் ரிட்டன் என்று சொல்லி மாறுவார். ஸோ இது மாறினத்தால் ரைட்ஸுக்குரிய அவருக்குரிய பங்கு இங்கே முடிஞ்சிட்டு, அவர் வந்த வேலை முடிஞ்சிட்டு, ஸோ அவரை போகிறாரு. ஸோ a poem is written, a poem is written என்று சொல்லி நம்ம கிட்டத்தட்ட halfway through, நம்ம அரைவாசிக்கு கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த ஸ்டெப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்புக்கு அடுத்ததாக பைங்கிற ஒரு ஆள் சேரப்போறார். பை ஃப்ரேஸுங்கிற சொல்லுவோம். பைங்கிற ஒரு ஆள் கட்டாயம் அடுத்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்புக்கு ரிட்டனுக்கு அடுத்ததாக பை சேர போகிறாரு. மற்றும் சப்ஜெக்ட் ப்ரோனான் ஒப்ஜெக்ட் ப்ரோனானாக மாறப்போம் என்னென்னு சொல்லி இடத்த கவனிப்போம். ஸோ a poem is written, இவ்வளவுதான் நம்ம செய்த பெசிவ் வாய்ஸுக்கு மாற்றும் போது சில ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி இவ்வளோ வரைக்கும் நாம் அடைந்துட்டோம். இப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் இங்கே ரிட்டனுக்கு அடுத்ததாக பைங்கிற ஒரு ஆள் சேர்ந்துட்டாரு. மற்றும் சப்ஜெக்ட் ப்ரோனான் ஒப்ஜெக்ட் ப்ரோனானாக மாறப்போகுது. ஸோ இங்கே கவனிங்க, சப்ஜெக்ட் ப்ரோனான் ஒப்ஜெக்ட் ப்ரோனானாக மாற்றம் பெறுது. ஸோ poem is written by heன்னு சொல்லலாமா, இது ஒரு சப்ஜெக்ட் ப்ரோனான். ஸோ இவர் என்ன செய்ய போறாண்டா, ஒப்ஜெக்ட் ப்ரோனவுனாக மாற்றம் பெறுறாரு, உருமாறுகிறாரு. ஸோ நம்ம உரிய சப்ஜெக்ட் ப்ரோனவுனுக்குரிய ஒப்ஜெக்ட் ப்ரோனவுனும் நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ வசனம் எப்படி அமைக்கப்படுதுன்னு பாருங்க. ஹீ ரைட்ஸ் a poemங்கிறது வந்து a poem is written by him என்று சொல்லி இந்த வசனம் முழுமையாக மாற்றப்படப்படுது. ஸோ நம்ம இந்த மாதிரியான ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணினோம்னா பெசிவ் வாய்ஸில் எந்த விதமான பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோம். எந்த டென்ஸுக்கு நம்ம இப்படியாப்பட்ட ஸ்டெப்ஸு தான் நம்ம பின்பற்ற வேண்டுமாக இருக்குது. ஸோ இங்கே சப்ஜெக்ட் ப்ரோனான் டிரெக்டாக ஐ வந்து மீயா மாறுவார். ஸோ ஐ ரைட் a poem வந்து poem is written by மீயாக மாறும். சப்ஜெக்ட் ப்ரோனான் ஐ வந்து ஒப்ஜெக்ட் ப்ரோனான் பை மீயா மாறுவார். யூ சப்ஜெக்ட் ப்ரோனான் ஆகிய யூ வந்து ஒப்ஜெக்ட் ப்ரோனான் ஆகிய பை யூவாக மாறுவார். வி அங்கே பை அஸ் ஆக இடம்பெறும். தே பை தெம் ஆக இடம்பெறும். ஹீ பை ஹிம் ஆக இடம்பெறும். ஷீ பை ஹர்வாக இடம்பெற போது. இட் பை இட்டாகவே இருக்க போது. இப்போ அதையும் தாண்டி சப்ஜெக்ட் மாற இடங்களில் ஆக்களுடைய பேரு தந்தா டிரெக்டாக ஒப்ஜெக்டாக மாற்றும்போது அவங்களுடைய பேரு தான் அப்படியே காணப்படும். ஸோ ருவான் ரைட்ஸ் a poem is written by ருவான் என்று சொல்லி அதே ருவானாக காணப்பட போது. ஸோ கமல்ண்டு வந்தாலும் பை கமல், சன்னு வந்தாலும் பை சன், கமலாண்டு வந்தாலும் பை கமலாண்டு சொல்லி தான் மாறப்போது. ஸோ சப்ஜெக்ட் ப்ரொனவுனில் இருக்கும்போது நம்ம ஒப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு மாற்றும்போது கவனிக்க வேண்டும். ஸோ சப்ஜெக்ட் வந்து சாதாரணமான ஆக்குடைய பேர் என்றால் அது ஒப்ஜெக்டாக மாற்றப்படும் போதும் அதே பேராகத்தான் காணப்பட போகுது. ஸோ நம்ம ஒரு உதாரணம் பார்ப்போம். ராஜ் ரைட்ஸ் a poem. ஸோ இங்கே எப்படி a poem is written by ராஜ். ஸோ அந்த ராஜ் வந்து ஸ்டில் ரிமைன்ஸ் ராஜாகத்தான் காணப்படுது. ஸோ ஆறாவதாக ஆக்டிவ் வாய்ஸில் ஒப்ஜெக்ட் ப்ரொனவுனாக இருந்தால்
passive voiceல் subject pronoun ஆக மாறப்போகுது. என்னன்னு சொல்லி உதாரணத்தை பாருங்க. ராஜ் calls him. ராஜ் அவனை அழைக்கிறான்ங்கிற காணப்படுது. இங்க active voice இல் object வந்து இங்க காணப்படுற object வந்து object pronoun ஆக இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் he ட object pronoun him ஆக இருக்குது. இருந்தால் passive voice இல் subject pronoun ஆக மாறும். So ஆல்ரெடி நான் பார்த்தோம் object வந்து subject இடத்தை போகும்போது இது ஒரு object pronoun. So இந்த object pronoun வந்து எப்படி வரப்போகுது? He is called by Raj ன்னு சொல்லி மாறுது. இங்க object pronoun ஆக இருக்கிற him வந்து passive voiceக்கு மாற்றும்போது subject pronoun ஆக மாற்றுது. இவைகளை நம்ம கவனிக்க வேண்டும். இந்த பிளேலிஸ்ட்டை நம்ம அடுத்ததாக active voice passive voiceல டென்ஸை பொறுத்தவரைக்கும் இப்படி மாற்ற போகிறோம். அடுத்ததாக affirmative நெகட்டிவ் பாசிட்டிவ் கொஸ்டின்ல நம்ம இப்படி மாற்ற போகிறோம். இந்த பிளேலிஸ்ட் காணப்பட போது. ஸோ மறக்காம இந்த வீடியோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஷேர் பண்ணி இந்த சேனலையும் நீங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.